Hi friends, welcome back to Shoba and Craft. நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம், என்ன கிராஃப்ட் பார்க்க போறோம்னா பிளாஸ்டிக் ஒயர் வச்சு ஒரு சின்ன கப் பண்ண போறோம். இந்த கப்பில் வந்து நம்ம ஸ்கெட்ச், பென்சில், ரப்பர், அப்புறம் ஷார்ப்னர் இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதுக்கு வந்து நாம் 2 அடி ஒயர் யூஸ் பண்ண போகிறோம். மொத்தம் 6 பீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஒரே கலராக தான் யூஸ் பண்ண போகிறேன். அதே போல் நார்மல் பாக்ஸ் நாட் தான் போட போகிறேன். அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணுறது நார்மலாக தான் பண்ண போகிறோம். இந்த வாட்டி எனிப்படி முடிச்சு பண்ணல. ஸோ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். மொத்தம் 6 ஒயர் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதே போல் ஆம்லா நாட் பேஸ் தான் போட போகிறேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கட் பண்ண ஒயர் எடுத்து ஈக்குவலாக மடக்கிக்கணும். அதே போல் இன்னொரு கட் பண்ண பீஸ் ஒயர் எடுத்துகிட்டு ஈக்குவலாக மடக்கி அந்த லூப்புக்குள்ளே இந்த லூப்பையும் போட்டு ஒரு இன்ட்டு மாதிரி கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா இப்படி பிடிச்சிக்கணும். நல்லா டைட்டாக கையில் பிடிச்சிட்டு தான் பண்ணணும் இந்த கிராஃப்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயர் வந்து லாஸ்ட்டாக தான் இப்போ நம்ம எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ரன்னிங் ஒயர் கடைசியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது அளவு எவ்வளோன்னு பாதி அளவு அளந்துட்டு மடக்கி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சரியான அளவு கிடச்சிரும். ஸோ இப்போ என்ன பண்ணணுமா, ரெண்டுமே கவர் பண்ண மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் வந்து போட்டு பிடிச்சிக்கோங்க டைட்டாக. இப்போ இந்த ஒயரோட அடி ஒயர் எடுத்து மேலே வச்சுக்கணும். ஸோ மேலே அப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க. சேர்த்து எல்லாமே நல்லா டைட்டாக பிடிச்சாதான் இந்த கிராஃப்ட் அழகாக பண்ண முடியும். அதே போல் இந்த ஒயரோட அடி ஒயர் எடுத்து மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே மட்டும் போடணும். ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே போட்டு பின்னாடி விட்டுடுங்க. இந்த நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பிடிச்சோம் இல்லையா, ரெண்டுமே சேர்த்து அதோட அடி ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளேயும் போட்டுட்டு செகண்ட் லூப்புக்குள்ளேயும் சேர்த்து போட்டு பிடிச்சிக்கோங்க. ஸோ இதுதான் ஆம்லா நாட் போடுறது நம்ம. ஸோ இந்த பேஸ் வந்து ஃபுல்லாகவே ஆம்லா நாட் தான் போட போகிறோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாகவும் டைட்டாகவும் பிடிச்சி பண்ணால் தான் உங்களுக்கு அழகாக வரும். இப்போ போட்டுட்டு எல்லாமே இழுத்திங்கன்னா நல்லா டைட்டாக இழுத்திங்கன்னா இப்போ ஆம்லா நாட் வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள் அழகாக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆம்லா நாட் போட்டுட்டோம். இப்போ செகண்ட் ஒரு ஆம்லா நாட் போட போகிறோம். ஸோ பேஸில் வந்து ஃபஸ்ட்டு லைனில் 3 ஆம்லா நாட்டும் செகண்ட் லைன் மேலேயும் கீழே பார்த்திங்கன்னா 2 ஆம்லா நாட் வரும். ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரன்னிங் ஒயர் வந்து ரன்னிங் ஒயரில் வந்து இப்போ ஒரு லூப் போட்டுட்டோம். இப்போ கட் பண்ண ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது மேலே இதே போல் லூப் மேலே போட்டிங்கன்னா அப்படி இன்ட்டு மாதிரி ஷேப்பில் பிடிச்சிக்கணும். இப்போ இன்னொரு கட்டிங் ஒயர் எடுத்துகிட்டு 2 லூப்பையும் சேர்த்தா மாதிரி எப்போவுமே எடுக்கும்போது நீங்கள் ஈக்குவலாக மடக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். 2 லூப்பையும் சேர்த்தா மாதிரி போட்டு பிடிச்சிக்கிட்டு இப்போ இந்த ஒயரோட அடி ஒயர் எடுத்து மடக்கி மேலே சேர்த்து பிடிச்சிக்கோங்க. வந்து இந்த ஒயரோட அடி ஒயர் எடுத்து சேர்த்து மடக்கி பிடிச்சிக்கோங்க. அதே போல் இந்த லூப்பும் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லூப்போட அடி ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே விட்டுடுங்க. ஸோ ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே விட்டுணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா விட்டுட்டோம். இப்போ இந்த ஒயரோட அடி ஒயர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஃபஸ்ட்டு லூப்லேயும் செகண்ட் லூப்லேயும் சேர்த்து விடணும். ஸோ விட்டுட்டு அதே போல் ஒவ்வொரு ஒயரும் பிடிச்சி பொறுமையாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஆம்லா நாட் வந்துடும். ஸோ நீங்கள் ஆம்லா நாட் போட்டதும் ஒவ்வொரு பக்கமும் ஒயர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பக்கத்தில் நாட் வரா மாதிரி இழுத்துக்கோங்க. ஏன்னா ஆப்போசிட் ஒயர் தான் ஒரே ஒயரு. ஸோ உங்களுக்கு ஒரு பக்கம் ஏற்றமும் இறக்கமும் இருந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பக்கம் இழுத்து லூஸ் பண்ணி ஒரு பக்கம் இழுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ இந்த ரன்னிங் ஒயர் மடக்கிக்கலாம். இப்போ இன்னொரு கட் பண்ண ஒயர் எடுத்து இந்த லூப்புக்கு மேலே இன்னொரு லூப் போட்டுருங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ண மாட்டோம் ஆம்லா நாட்டுக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ரன்னிங் ஒயர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம். ஸோ இப்போ இன்னொரு கட்டிங் ஒயர் எடுத்து 2 லூப்பையும் சேர்த்தா மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ இந்த ஒயரோட அடி ஒயர் எடுத்து மேலேயும் இப்போ இந்த ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளேயும் அடுத்து இந்த ரன்னிங் ஒயரோட பின்னாடி இருக்கிற ஒயர் எடுத்து 2 லூப்புக்குள்ளேயும் சேர்த்த மாதிரி போட்டு டைட்டாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு 3rd ஆம்லா நாட் வந்துடும். ஸோ நம்ம பேஸோட ஃபஸ்ட்டு ஒரு லைன் முடிச்சிட்டோம். இதுதான் சென்டர் லைன். ஸோ முடிச்சிட்டோம். இப்போ நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் முடிச்சிட்டும் எல்லாமே வந்து நாட் பக்கத்தில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எல்லா ஒயரும் நம்ம நிறையா இருக்குனால உங்களுக்கு ஒரு பக்கம் லூஸ் ஆனாலும் நீங்கள் நகர்த்தி கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ எல்லாமே டைட்டாக இழுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம பேஸ் போடும்போது டைட்டாக போட்டால் தான் அதுக்கப்புறம் எல்லாமே அழகாக வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரன்னிங் ஒயரை வந்து ஃபஸ்ட்டு விட்டோம் பார்த்திங்களா, அந்த ஒயரோட அளந்து கட் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்ணும்போது விட்டோம் பார்த்திங்களா, அந்த ஒயரோட அளந்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஆம்லா நாட் சைடில் வந்து ஒரு ரன்னிங் ஒயர் இருக்கும், அதுவும் இதுவும் சேர்ந்து வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அளவு. ஸோ ஃபஸ்ட்டு லைன் முடிச்சாச்சு. இப்போ நம்ம செகண்ட் லைன் பண்ணும்போது சைடில் இருக்கிற இந்த 2 ஒயரும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மேலே பார்த்திங்கன்னா இன்ட்டு மாதிரி காமிக்குது பார்த்திங்களா, இதில் தான் 2 ஆம்லா நாட் போட போகிறோம். ஸோ சைடில் இருக்கிற 2 ஒயரையும் விட்டுடுங்க. இப்போ நாம் என்ன பண்ணணும்னா ரன்னிங் ஒயர் வந்து இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் லைனில் எப்போவுமே வந்து
கட்டிங் ஒயர் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லூப்பாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு கட்டிங் ஒயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒயரை வந்து ஒரு லூப் எடுத்துக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இன்ட்டு மாதிரி காமிக்குமே இல்லையா, அந்த ஒயரை வந்து செகண்ட் லூப்பாக எடுத்து ஃபஸ்ட்டு லூப் மேலே போட்டுக்கணும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மூணாவதாக தான் நம்ம வந்து ரன்னிங் ஒயரை வந்து 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி கவர் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ரன்னிங் ஒயர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ இந்த ஒயரோட பார்த்திங்கன்னா 2 இன்ட் இருக்குல்ல, அதில் ஒரு இன்ட் இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், அதோட அடி ஒயர் எடுத்து மேலே பிடிச்சிக்கணும். அப்புறம் இந்த ஒயரோட அடி எடுத்து ஃபஸ்ட்டு லூப்பில் விடணும். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரோட அடி ஒயர் இருக்கும் பாருங்கள் பின்னாடி, அந்த ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டும் அண்ட் செகண்ட் லூப்புக்குள்ளும் சேர்த்தா போல் உள்ளே விட்டுட்டு எல்லா ஒயரையும் நீங்கள் இழுத்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் லைனில் ஃபஸ்ட் அந்த நாட் கிடச்சிரும். நீங்கள் செகண்ட் லைன் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அந்த நாட்டு கொஞ்சம் தள்ளி தான் வரும். நீங்கள் வந்து நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஒயர் அட்ஜஸ்ட் பண்ணி நகர்த்தி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செகண்ட் லைனோட ஃபஸ்ட்டு ஆம்லா நாட் அழகாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம போட்டுவிட்டு இப்போ பாருங்கள் கேப் விட்டுருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஒயர் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்து சென்டராக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அந்த நாட் வந்துடும். ஸோ நம்ம இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வந்துருச்சு. இப்போ நம்ம செகண்ட் லைனில் இப்போ செகண்ட் ஆம்லா நாட் போட போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங் ஒயர்லேருந்து ஃபஸ்ட்டு லூப் ஆரம்பிக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லூப் போட்டுக்கோங்க. அங்கே ரன்னிங் ஒயர் பார்த்திங்களா, இதுதான் ரன்னிங் ஒயர். இதில் ஃபஸ்ட்டு லூப் போட்டுக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒயர் வந்து அதிலே இருக்கு இல்லையா, அதில் வந்து செகண்ட் லூப்பு, அதிலே வந்து தேர்ட் ஒயர் இருக்கும். ஸோ அதை எடுத்து நாம் இப்போ நாம் அதை 2 லூப்பையும் கவர் பண்ண மாதிரி அந்த தேர்ட் ஒயரையும் போட்டு நம்ம டைட்டாக பிடிச்சிக்கணும். ஸோ இதில் மெயின் வந்து டைட்டாக பிடிக்கிறது தான். இப்போ பாருங்கள், இந்த அதிலே தேர்ட் ஒயர் இருக்குது, அதை எடுத்து நம்ம இப்போது 2 ஒயரையும் சேர்த்த மாதிரி பிடிச்சிட்டோம். இப்போ அடியில் இருக்கிற ஒயர் வந்து மேலே போட்டு பிடிச்சிக்கோங்க. அதுபோல் இந்த ஒயரோட அடியை எடுத்து ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே விட்டுடுங்க. நம்ம ரன்னிங் ஒயரோட அடி ஒயர் எடுத்து 2 லூப்புக்குள்ளேயும் விட்டுட்டு சேர்த்து பிடிச்சி எல்லா ஒயரையும் ஒவ்வொன்றா நீங்கள் இழுத்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் லைனில் செகண்ட் ஆம்லா நாட் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இப்போது நம்ம இது போல் கேப் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஆம்லா நாட்டை இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்தீங்கன்னா கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் லைன் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆப்போசிட் பக்கமும் இதே மாதிரி தான் இந்த 2 ஆம்லா நாட் போடணும். ஸோ நீங்கள் இது பார்த்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து போட்டுடுங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்போ போல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நமக்கு செகண்ட் சேனல் இருக்குது, சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்பு. ஸோ அந்த சேனல் பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாருங்கள். தேங்க்யூ, பாய்.